நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை பற்றி ஏதேனும் ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதுபோல மிக முக்கியமான ஒரு விஷயம், தினசரி நாம் படிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் பல புத்தகங்கள் ஸ்ரீ அன்னையாலும் ஸ்ரீ அன்னை கூட இருந்த பல சாதகர்களாலும் எழுதப்பட்டதுதான் பல புத்தகங்கள். ஆனால் ஸ்ரீ அன்னை தனது டைரியில எழுதினது தான் ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன், தியானங்களும் பிரார்த்தனைகளும். அதை தினசரி படிக்கக்கூடிய நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு பிரார்த்தனை படிப்பது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு உங்களுக்குள் நடைபெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதுல நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை பிரார்த்தனையா ஸ்ரீ அன்னை எழுதியிருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இந்த பிரார்த்தனையை படிக்கிறேன், நீங்க கண்களை அப்படியே மூடிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஒவ்வொன்றையும் அப்படியே உள்வாங்கி ஸ்ரீ அரவிந்தரன் இடத்துல சமர்ப்பணம் செய்வீர்களாக. என் மனம் இடைவிடாது உன்னையே நாடுகிறது. ஸ்ரீ அன்னையின் ஒரு பிரார்த்தனை. மார்ச் 14 1914 ஸ்ரீ அன்னை பகவானை நோக்கி செய்த ஒரு பிரார்த்தனை. நீ எங்கும் எல்லாவற்றினுள்ளும் இருக்கிறாய், எல்லாவற்றின் மூலமும் நீ வெளிப்பட முடியும். ஆகவே உன்னை வெளிப்படுத்த எது ஒன்றும் மற்றொன்றை விட உகந்ததாக அவர்களுக்கு தோன்றவில்லை. இப்போது இருப்பனவும் இன்னும் இதுவரை தோன்றா பலவும் உன்னை வெளிப்படுத்துவதற்கு தேவையானவைகளே. எல்லாம் உன் திவ்ய அன்பின் தலையீட்டினால் உயிர் சக்தி உன்னை நோக்கி செல்ல உன்னை அடைய செய்யும் முயற்சியே என்பதை நமது அகக்கண் திறந்ததும் நாம் இடைவிடாது காண்போமாக. எம்மனே, எங்கள் உள்ளம் உன்பால் தனியாக வேட்கையுறுகிறது. எங்கள் மனம் இடைவிடாது உன்னையே நாடுகிறது. மௌனமான வழிபாட்டில் உன்னை வணங்குகின்றோம். நீ எங்கள் மனம் முழுவதையும் ஆட்கொண்டு விட்டாய். எங்கள் இதயமெல்லாம் நீயே நிரம்பியுள்ளாய். எங்கள் இருக்கை முழுவதும் உன் சாநித்தியமே நிறைந்துள்ளது. பிரபஞ்சம் அளவு விரிந்ததாயும் அளக்கலாகாத ஆழமுள்ளதாயும் உள்ள ஒரு மாபெரும் அமைதியை நாங்கள் அனைவரும் உணர்கிறோம். சாந்தி, சாந்தி, வளர்ந்து கொண்டே போகும் சாந்தி, அதன் விளைவாக வரும் அதற்கேயுரிய தூய மகிழ்ச்சி எல்லாம் எங்களுக்குள் நிறைகிறது. இந்த புனிதமான மௌனமான இரவுகளில் நிறைந்து வழியும் எங்கள் இதயம் உன் பேரன்புடன் ஒன்றி விடுகிறது. இதன் விளைவாக அது அனைத்திலும் ஊடுருவி பாய்ந்து எல்லார் வாழ்க்கையையும் அணைத்து கொண்டு எல்லோருக்கும் அறிவுக்கும் ஒளி தந்து எல்லோர் உணர்ச்சியையும் தூயதாக்கி எல்லா ஜீவராசிகளையும் உன் அன்பு அற்புத சாநித்தியத்திற்கு அதன் திவ்ய சம்பந்தமாம் சொல்ல முடியாத பரம சாந்தத்திற்கு வழிபெறச் செய்ய வல்லதாக இருக்கட்டும். எம்மனே, இவ்வுணர்வு இவ்வமைதி ஆகிய இரண்டும் எங்களுக்குள் படிப்படியாக வளர்ந்து உன் திவ்ய தர்மம் ஒன்றிற்கே நாங்கள் மெய்ப்பணியாளர்களாக இருக்க அருள்வாயாக. எங்கள் பிரார்த்தனையை கேட்பாயாக. எங்கள் அனைவருக்கும் திருவுருமாற்றம் அளிப்பாயாக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மிரா. ஓம் சாந்தி 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 அமைதி சாந்தி.